என்ன டக்குன்னு யாரோ என் மேலே புளியம்பழம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி, மரத்துக்கடியில் வந்திருக்கோம், ஏதாவது காக்கா குருவி ஏதாவது மேலேருந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆக முடியுமா? என்ன மறுபடியும் வந்து விழுவுது? யாராவது இருக்காங்களா? சுற்றி யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஏதோ மரத்துக்கு பின்னாடி ஒரு தாவணி தெரிகிற மாதிரி இருக்கே. இறங்கி போய் பார்க்கலாம் யாருன்னு. ஏய், நீ தானே என் மேலே புளியம்பழம் போட்ட? நானும் காக்கா குருவி ஏதோ போடுதுன்னு பார்த்தா இங்கே சுற்றி முற்றியும் பார்த்தாலுமே யாருமே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரலும் காடு தான் இருக்குது, அந்த தண்ணி தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் மரம் இருக்குது. அப்படி பார்த்தாலும் மேலே எதுவும் குருவி அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. நீ தானே என் மேலே போட்ட. எதுக்கு என் மேலே பழத்தை போட்ட? சொல்லு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன், எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிற. சொல்லு, நீ தானே போட்ட. எதுக்கு அப்படி செஞ்ச? சொல்லு. உங்களுக்கு தெரியாதாக்கும்? என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? நம்ம தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணிக்க போறோமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன திடீர்னு நீ பாட்டுக்கு வந்து புளியம்பழத்தை மேலே போடுற ஏன்னு சொல்லி கேட்டா கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எனக்கு என்ன தெரியும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற. நான் உன்னை இப்போ தான் முதலாக பார்க்குறேன். ஆனா நான் டெய்லி உங்களை தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஆனா தெரியாது மச்சான். எது மச்சானா? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா? என்ன நீ விவரம் இல்லாத பொண்ணா இருக்கியே? அப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சா சரி. சாயங்கால நேரம், சுத்து வட்டாரத்துல ஆள் இல்ல, சிலு சிலுன்னு காத்து, உன்னை கட்டிக்க போற பொண்ணு புடுங்கி எடுத்த கிழங்கு மாதிரி நிக்கிறேன். சும்மா பார்த்துக்கிட்டே நிக்கிறியே. என்னது? நான் கட்டிக்க போற பொண்ணு நீயா? ஏன் என்ன, எனக்கு என்ன குறைச்சலா? மச்சான் மச்சான். ஏய் இரு, நீ என்ன கிட்ட வர? நீ வர மாட்டேங்கறியே. ஏய், அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு பாரு, அது உன்னோடதா பாரு. எங்க? யோ பயந்தாங்கோலி, நில்லியா? இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல, நில்லு நில்லு. கூட்டமாய் சாலையை கடந்த ஆட்டுக்குட்டிகள் நடுவில் புகுந்து ஓடினான். அவள் துரத்தினாள். வைப்புல் போர் குவிந்திருந்த களத்தமேட்டில் ஓடினான். அவள் இன்னும் துரத்தினாள். முழங்கால் அளவு தண்ணீர் ஓடும் வாய்க்காலில் தண்ணீரை சிதறி எடுத்து ஓடினான். அவளும் நனைந்தபடியே துரத்தினாள். அந்த அகல வட்ட கிணற்றில் விளிம்புக்கு வந்து நின்று மூச்சு வாங்கினான் சிவா. திரும்பி பார்த்தான். அவள் அவனை நோக்கி வேகம் குறையாமல் ஓடி வந்து கொண்டிருந்தாள். கிணற்றுக்குள் பார்த்தான். வளைந்து வளைந்து கருங்கல் படிகள் ஆழமாக சென்று கடைசியில் கருப்பான தண்ணீர் தவளை கூட்டணி அமைத்து குரல் கொடுத்து கொண்டிருக்க, அவள் தன்னை நெருங்கும் முன்பாக ஒரே வினாடிக்குள் யோசித்துவிட்டு உள்ளே குதித்தான் சிவா. இதோ இதோ என் தலை எதிலேயோ மோதுகிறது என்கிற பயம் தொண்டையை அடைக்க நீருக்குள் குதித்ததால் சில வினாடிகளில் தண்ணீர் மேலே கொண்டு வந்து சேர்ப்பது போலே அந்த கனவிலிருந்து விடுபட்டான் சிவா. எம்மாடி, என்ன இது கனவு? டைம் என்ன? 4:45 தான் ஆகுது. என்ன கனவா? அப்பா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்னடா இப்படி இருக்கு? என்னடா இது கனவா இருக்கும்? அன்னைக்கும் இப்படி தான் விடிய காலம் ஒரு கனவு வந்துச்சு, இன்னைக்கும் இதே மாதிரி வருது. ரெண்டுலேயும் அறிமுகம் இல்லாத ஒரு அழகான பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது. நான் ஏன் ஓடுறேன் தேவையில்லாமல்? முதல்ல வந்த கனவு சிட்டியில் வந்து நடந்த மாதிரி இருக்குது, அவள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தா. இந்த கனவு கிராமத்தில் இருக்குது, இவள் கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான கிளைமேக்ஸ் இருக்குது. அதில் நான் மலையிலேருந்து குதிச்சிட்டேன், இதில் கிணத்துக்குள்ளே குதிச்சினேன். எதுக்கு முதல்ல லவ்வை சொன்னால் நான் போய் சாவறதுக்கு ஓடுறேன்? சே, வெளியே சொன்னால் கூட சிரிச்சு என் மூஞ்சில் தான் காரி துப்புவாங்க. என்னன்னு தெரியலையா, நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கனவு வருது. தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா?
பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. உன் கனவை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. டேய், என்னடா என் கனவை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அது எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இப்படி சிரிச்சா எனக்கே ஒன்றும் புரியாமல் தான் நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன். எதுக்குடா இப்படி சிரிக்கிற? உன்னை வேட்டி கட்டி துண்டு போட்டு காதில் கடுக்க மாட்டி ஒரு கிராமத்தை நான் கற்பனை செஞ்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. அது போகட்டும், கனவை பற்றி என்னோட கருத்து என்ன தெரியுமா? அது பல எண்ணங்களோட வாசனையோட தொகுப்பு. ஒரு குப்பை தொட்டி வழியாக வர காற்று எந்த வாசனையை எடுத்துகிட்டு வரும்னு சொல்ல முடியுமா? குப்பை தொட்டியில் ஆரஞ்சு தோல், முட்டை ஓடு, மருந்து தேய்ச்ச பஞ்சு, மிஞ்சின பலகாரம், இப்படி இவ்வளோ கிடக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு வாசனையை எப்படி அடையாளப்படுத்துவ சொல்லு? அந்த மாதிரி தான் மனசில் குப்பை தொட்டினுங்கிற எவ்வளவு குப்பையை நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கொட்டி வச்சுருக்கோம். நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் அதில் போட்டு வீசி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தானே கலந்து கட்டி கனவாக வருது. நமக்கு அது சரியாக புரியறதில்ல. அதனால தான் நம்ம கனவுலாம் கொஞ்சம் லாஜிக்கும் இருக்கும், கொஞ்சம் அபத்தமும் இருக்கும். ரைட்டுப்பா, நான் தான் காதலில் ஆர்வமாக இருக்கேனே, அப்புறம் ஏன் டூயட் பாடாமல் விலகி ஓடி கிணத்துக்குள்ளே குதிக்கிறேன்? அதுதானே எனக்கு புரியல. அது என்னமோ நீ சொல்கிறது சரிதானா, இல்லைன்னு சொல்ல. ஒரு காற்றுல உருண்டு வர பலூன் இருக்குல்ல, அது உன்னோட காலுக்கு அடியில் வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னா அந்த பலூனை எடுத்து அதை தூரத்துலேருந்து கொண்டு வர அந்த பொடியை நான் அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு அதை தான் சொன்னேன். அவள் கொஞ்சம் அபத்தமும் இருக்கும், கொஞ்சம் இஷ்டப்பட்ட மாதிரியும் இருக்குன்னு. அது ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அது கனவு இல்லை, கற்பனை. இப்போ நீ சொல்லு, ரெண்டு கனவுமே கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணி தானே நீ வடிவமைச்சு தானே சொல்கிற? சரிதான். சீரப் மேன், என்ன நீ கனவுக்கெல்லாம் கவலைப்படுற? அது சரி, உனக்கு என்ன எம்ஜிஆர்னு நினப்பா என்ன? ஏன்? அவர் படத்தில் எல்லாம் பொண்ணுங்க தான் அவரை காதலிக்கிறதா வந்து ஏங்குவாங்க. அந்த மாதிரி உன் கனவுலையும் நீ யார்கிட்டையும் காதலிக்கிறதா சொல்லலையே. இதை கனவோடு விட்டுட்டு நிஜத்துலேயும் யாரையாச்சும் அவங்களாம் வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணாத, சரியா? யாரையாவது காதலிக்கிற அப்படின்னா உடனே போய் சொல்லிடு, அதுதான் நல்லது. வெயிட் பண்ண நம்மளோட பொருள் வந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்த ஒரே செகண்டில் சொல்லிடணும், அதுதான் முக்கியம். என்ன திடீர்னு ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரில, இரு பார்ப்போம். ஹலோ, யாருங்க வேணும்? ஹலோ, நான் உதயா ஃப்ரம் மலா டிவிலேருந்து பேசுகிறேன். பேசுறது மிஸ்டர் ராஜ்குமாரா? ஆமாம். உங்கள் நம்பரை மிஸ்டர் சிவாவோட சிஸ்டர் கொடுத்தாங்க. நான் அவரோட அர்ஜென்ட்டாக பேசணும். பக்கத்தில் இருக்காரா சார்? இருக்காரு, ஒரு நிமிஷம். சிவா, ஃபோன் உனக்கு தான். மலர் டிவியிலேருந்து யாரோ உதயாவான். ஹலோ, சிவா பேசுகிறேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். துரத்தி பிடிச்சி தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சார். இந்த டிவி ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வர முடியுமா சார்? நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கே. நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உங்க எம்டி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. மலா டிவி ஆஃபீஸ் தெரியுமில்ல, செக்யூரிட்டிகிட்ட நான் சொல்லி வச்சிடுறேன். நீங்கள் சுலபமாக பாஸ் மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். 3வது ஃப்ளோரில் ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். சரிங்க, வந்துடுறேன். தேங்க்யூ. பீச்சில் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கப்போ தொந்தரவு பண்ணிட்டேனா? அது எப்படி பீச்சுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? எப்படின்னு நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிற வரைக்கும் யோசிங்களேன். Have a nice evening. Bye. கொஞ்சமும் நம்பவே முடியலையே. நம்ம பீச்சுக்கு வரலாம்னு வர வழியில் தான் பேசணும், வீட்லேயும் சொல்லலை. அது எப்படி கரெக்டாக நம்ம பீச்சில் தான் இருக்கோம்னு உதயா சொன்னாங்க? சிவா, முதல்ல எனக்கு உதயா யாருன்னு சொல்லு. அவங்களோட நீ பேசும்போது உன் முகம் பெட்ரமோஸ் லைட்டோட ரொம்ப பிரகாசமாக இருந்தது. முதல்ல சொல்லுடா.
டேய் அது ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு எனக்கு அறிமுகமானாங்க. மலர் டிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துச்சு. அது வந்து நான் அங்கே ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நேற்று ஃபோன் பண்ணி அதில் கொஞ்சம் முக்கியமான ஒருத்தவங்களோட நம்பர் பின்னாடி எழுதியிருக்கேன்னு சொன்னிச்சு. நான் நைட்டு 12 மணிக்கு அப்புறம் என் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். சொல்லினா ஃபோன் பண்ணி தான் சொன்னேன், நேர்லலாம் போகல. அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு இன்டர்வியூ, அதுக்கோசரம் என்னை வர சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சோன்னு இழுக்கிற? எந்த பொண்ணை பற்றி பேசினப்பையும் நீ இத்தனை வெக்கப்படலை. சிவா, கை கொடு, வாழ்த்துக்கள். அட நீ வேறடா, நீ வேற வாங்காட்ட நான் என்னத்தை மறைச்சிருக்கேன் சொல்லு. ஒரு தடவை தான் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோனில் பேசுகிறதோட 3 தடவை அந்த பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல, அவள் எனக்கு ரொம்ப உரிமையானவ மாதிரியே ஒரு ஃபீலிங். என் மனசுக்குள்ளே இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனதே இல்லை தெரியுமா. புதுசாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. அவள் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா, அவ்வளோ அழகு. என்ன பண்ணுறது, எனக்கு அவளை லவ் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். தட் இஸ், ஒரு வழியாக உன் காதல் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டியே. ஆல் த பெஸ்ட் ராஜா, என்ஜாய். ஒரு விதை துளி விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படக்கூடாது, அதோடு நின்றக்கூடாது. அது எப்படி மரமாக்கி செடியாக்கி அதை எப்படி பண்ணுங்கிறத யோசிக்கிறது தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணுங்கிற? இப்போ ஒன்றும் நீ செய்ய வேணாம். நாளைக்கு காலையில் நீ அவளை மீட் பண்ண போகிறல்ல, அப்போது ஒன்று அவள் மனசில் அழுத்தம் திருத்தமாக பதிவாகிற மாதிரி நடந்துக்கணும். ஐடியா நான் இப்போ சொல்லட்டுமா என்ன? ஏய், நீ சொன்ன ஐடியாவெல்லாம் நீ என்ன விளையாடுறியா? ஐயோ, எனக்கு அவ்வளோ டிகிரிலாம் வராதுப்பா. இப்போ நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா? சரிடா, நீ என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் உடன்பாடு இல்லை. சரி, நீ சொல்கிறனால நான் கேட்குறேன். என்னோட வெள்ளை ஷர்ட் இருக்குல்ல, அது எங்க துவைக்கிற இடத்துலயா இருக்கு? ஆமா, துவைக்கிற இடத்துல தான் இருக்கு. ஏன்? நான் சொன்னேன்ல அந்த மலர் டிவி ப்ரோக்ராம்னு, அது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு அந்த சட்டை எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்ச சட்டை தெரியுமா உனக்கு, அதனால தான். ஐயோ பாவம், உனக்கு பிடிச்சதா ஒரே ஒரு சட்டை தானே உன்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு சட்டை தான் வச்சிருக்கல்ல நீயே. உனக்கு என்ன, அந்த சட்டை போட்டுக்கிட்டு போகிறப்பெல்லாம் என் ஆஃபீஸில் எவ்வளோ மார்க்கெட் தெரியுமா எனக்கு. லுக் ஸ்மார்ட்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி நாளைக்கு யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குற? நான் ஒன்றும் யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. எவ்வளோ லட்சம் பேர் பார்க்குற ப்ரோக்ராம் அது, பளிச்சுன்னு இருக்க வேணாமா? ரொம்ப தான் கேள்வி கேட்குற. ஆமாம், நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியலையே, இந்த நாவல் நான் என்ன படிச்சு முடிக்கல. அதை மெதுவாக படிச்சுட்டு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட வெள்ளை ஷர்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் துவைச்சு வை. எப்ப இப்பயா? ஐயோ, நைட் ஆக போதே. அதான் சொல்கிறேன்ல, நாளைக்கு அதான் போட்டுட்டு போகணும்னு. எனக்கோசரம் அதை கொஞ்சம் துவைச்சு வை. சரி, துவைக்கிறேன். உடைய அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேளு போ. சரி, நான் போகிறேன், நீ துவைச்சு வை. சரி சரி. சிவா, பத்திரிக்கை பாத்தியாப்பா? பத்திரிக்கையா? என்னப்பா பத்திரிக்கை? நான் எதுவும் பார்க்கலையே. ஷியாமலாவோட பெரிய மாமனார் பையனுக்கு கல்யாணம்னு பேசிட்டு இருந்தோம்ல, பாண்டிச்சேரியில இருந்து இன்னைக்கு தான் பத்திரிக்கை வந்துச்சு. கல்யாணம் எப்போ? சண்டேவாப்பா கல்யாணம். சண்டேனா 4 அன்னைக்கு தானேப்பா. என்ன இவ்வளோ லேட்டாக அனுப்பியிருக்காங்க? அவங்க 4 நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போதான் தபால் எல்லாம் லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் இருக்கான், 4 அன்னைக்கு முகூர்த்தமா. 2 அட்டன் செய்யணுமா. ஷியாமலா ஃபோனில் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா. அதான் எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? அப்பா நான் வரல, நீங்கள் அம்மா மதுமிதா 3 பேரும் போயிட்டு வாங்க. எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும்னு ஷியாமலா சொல்லியிருக்காப்பா. அவளுக்கு என்ன, அவன் சொல்லிடுவா.
நம்ம மாப்பிள்ளையை பற்றி நமக்கு தெரியாதா? சாதாரணமாகவே கவர்னர் தோரணையில் நடந்துக்குவார். ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டார். எப்போவோ என்னவோ நடந்திருக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறது நல்லா இருக்கா சிவா? இல்லைம்மா, சமீபத்தில் கூட ஒரு மேட்ரு. நீங்கள்லாம் சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நம்ம ராஜ்குமார் அப்பார்ட்மெண்ட்டில் தோரான்னு ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அவர் பையனுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி பாண்டிச்சேரி ஜிப்பர் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கணும்னு சொன்னார். அங்கே யாராவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன்னு சொன்னார். நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அங்கே தான் எங்களோட அக்கா வீட்டுக்காரர் இருக்கார், நான் ஒரு லெட்ரு கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொன்னேன். மாப்பிள்ளை மெடிக்கல் வச்சுருக்காரு, ஜிப்பரில் பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லெட்ரு தரேன்னு சொன்னேன். போய் பாருன்னு ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தம்மா. என்னாச்சு? போயிட்டு வந்தவன் உங்களுக்கும் உங்கள் மச்சானுக்கும் ஏதாச்சும் சண்டையா சார்னு கேட்குறான். என்ன நடந்துச்சா? முகம் கொடுத்து கூட பேசலையாம். அவருக்கு வேற வேலை இல்லை, இங்கே என்ன சும்மா உக்காந்துருக்காங்கன்னு இவர் காது படவே கடையில் உள்ள பசங்க கிட்ட கடுப்பாயிருக்காரு. அங்கே யாரையும் தெரியாதுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டாராம். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் போனப்ப அவர் என்ன மூட்ல இருந்தாரோ என்னவோ. யாருமே எப்பயும் ஒரே மாதிரியாவா இருக்காங்க? மா, உனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத. சரிப்பா, நம்ம பொண்ணு அங்கதானே இருக்கா, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சரி சரின்னு போறது நல்லது தானே? பத்மா, அவன் வரலன்னு சொன்னா வற்புறுத்தாத, விடு. நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். சின்ன மாப்பிள்ளைக்கும் இங்க ஏதோ வேலை இருக்குன்னு வரலன்ட்டாருப்பா. பவானிய நம்மளோட கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். சிவா, இன்னொரு விஷயம். சண்டே உனக்கு வெளியே போற வேலை ஏதாவது இருக்கா? இல்லைப்பா, வீட்டில் தான் இருப்பேன். என்ன விஷயம்? நம்ம மாடி போர்ஷனை வாடகைக்கு விடலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன். சண்டே பேப்பர்ல வரும், அதாவது ஃபோன் கால் வரும். நீ குறிச்சு வச்சுக்கிட்டா போதும். நேரில் யாராவது பார்க்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திறந்து காமி. 10,000 அட்வான்ஸு, 2,000 வாடகைன்னு சொல்லு. தேவைப்படுறவங்க யாராவது என்னன்னு விவரம் கேட்டால் மட்டும் குறிச்சு வச்சுக்க. நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன். என்னப்பா திடீர்னு மாடி போஸ்ட்னு? நீங்கள் தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி வச்சுருந்தீங்க. அதுக்காக தானே யாருக்கும் வாடகை கூட கொடுக்காம சும்மாவே பூட்டி வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டு என்னை சும்மா விட மாட்டான் போல இருக்கு சிவா. அதுக்கு தான் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. சும்மாவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாடகை மாதிரி வரணும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆஹா, என்ன திடீர்னு அப்பா இப்படி சொல்கிறாரு? உதயா வேறு நம்மக்கிட்ட நம்ம ஏரியாவில் ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் போகணும்னு சொன்னாங்க, தண்ணி பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது அவளுக்கு கச்சனமாக பொருந்தும். வாவ், மாடியிலே உதயா குடி வந்துட்டா. ஆஹா, கற்பனை பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கே. என்னப்பா ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுன்னு சொல்ற மாதிரி இருக்கு? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேகலா, என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 9 ஆயிடுச்சு. டைம் எப்பயுமே கரெக்டாக கீப் அப் பண்ணுறதே இல்லை. வரேங்க, வரேன் வேலையா இருக்கேன். இதெல்லாம் ஃபங்க்ஷனா? சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வரேன், இருங்க. நீ எதுக்குமா இதெல்லாம் எடுத்துட்டு வர? அதான் உங்க அம்மாவை கூப்பிட்டால, அவ எடுத்துட்டு வருவாள்ல. அதனால என்னப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன புக் அது பக்கத்துல இருக்கு? அது ஒரு கதை புக்குமா, உண்மை கதை. உனக்கு தான் பிடிக்காது. இது ஒரு வேட்டைக்காரனோட அனுபவமா இருக்க, ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப எனக்கு அப்புறமா கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் படிக்கிறேன். அப்பா, கண்ணில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு குளிர்ச்சியா ஆனந்தமா இருக்கு. எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணணும். ஆமா, பெரிய அமிர்தத்தை அப்படியே குடிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்றீங்க. சீ, குடிச்சு செய்ய மாட்டீங்க. உதயா, உங்க அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுமா. என்ன டாடி? உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா கண்ணு. ஏன், நான் தான் சொல்றேனா? உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? மா, சும்மா இருக்க மாட்டேன். இந்த வருஷத்துல நீ 10 தடவை இதை பத்தி பேசிட்ட. எத்தனை தடவை நீ ஒழுங்கா பதில் சொல்லியிருக்க சொல்லு. எதுக்கு எத்தனை டைம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறியே. அதனால தான் இன்னைக்கு உங்க டாடியை விட்டு பேச சொன்னேன். பாரு, இவரு இதுல சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏய் இரு, அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன உதயா, மேட்ரிமோனியில் விளம்பரம் கொடுத்துட்டுமா? உன் ஐடியா என்ன? இப்ப வேணாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? வயசு 22ஆவது, டிவியில வேலை பார்க்குற, பாப்புலராக இருக்க, பெருமையாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. தினமும் நீ வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? உனக்கு அது என்ன தெரியும்? நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பயம் உங்களுக்கு போயிடுமா? பின்ன வேற வீட்டில் உன் புருஷன் தானே பயந்துட்டு உட்காந்துருக்கணும். ஆக
நீ பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏங்க நீங்களும் அவ பக்கமே பேசாதீங்க. ஒரு பேரன் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன, மாசத்துல பாதி நாள் டூர் போயிடுறீங்க. இந்த கர்மாந்திரமும் கையில் ஒரு புத்தகமும் இருந்தால் போதும். இரு இரு, என்னம்மா கண்ணு பண்ணிக்கைய, இது சரியான வயசு தானே உதயா? கல்யாணம் வேணாம்னு சொல்றியே, ஏதாவது லட்சியம் இருக்கா? சோ அப்படிலாம் இல்ல டாடி. மேரேஜ் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? என்ன பயம்? இப்போ நான் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன், அதே சுதந்திரமும் சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடருமாங்கிற பயம்தான். இப்பெல்லாம் பொண்டாட்டிய வேலைக்கு போவேன்னு யாராவது சொல்கிறாங்களா சொல்லு? யாருமே சொல்கிற வேலையும் கிடையாது. இப்போ சென்னையிலே உனக்கு மாப்பிள்ளையும் பார்த்துடலாம். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இந்த பால் வேறு குக்கரில் சத்தம் போடுது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். உதயா, அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு புருஷன் அமையணும்னு எதிர்பார்க்குற, அதானே உன் கவலை, ரைட்? ஆமாப்பா. அதெல்லாம் சலிச்சு எடுத்துட மாட்டேனா கண்ணு? இப்போ எல்லாம் தான் தனியாக சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம்ல. உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டி வச்சிருவோமா என்ன? சொல்லு கண்ணு. என்ன டாடி? உங்க அம்மா வரத்துக்குள்ள சீக்கிரம் சொல்லு. யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா தான் அந்த காலத்திலேயே வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டா, என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ ஏதாச்சும் விவகாரம் இருந்தால் என்கிட்ட தாராளமாக சொல்லு கண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு நோன்லாம் சொல்கிற அப்பா நான் கிடையாது. நிஜமா அப்படிலாம் எதுவும் இல்ல டாடி. ஓகே ஓகே, நீ ஒரு நைஸ் ஜென்டில்மேனை நீயே செலக்ட் செஞ்சு நீயே சொல்லினா அந்த பயத்துக்கு உனக்கு இடமே இல்லாமல் ஆயிரும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற பேச்சா இது? படிச்சிருக்காளே ஒழிய அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம ஜாதி பையனா, படித்த பையனா, இதே ஊரில் இருக்கிற பையனா பார்த்து நாம் செலக்ட் செய்கிறத விட்டுட்டு நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருங்க. அவள் கிடக்குறா. சாரி கண்ணு, நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்றேன். இல்லைன்னா இந்த ராட்சசி இந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடச்சிருவா.